அஸ்ஸலாமு இன்றைக்கு வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பீஃப் டோன் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நான் அதுக்கு பீஃபை நல்லா ஃப்ரெஷ்ஷாக குக்கரில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேன். இதை மாதிரி நல்லா புக்காய் வரும் வரைக்கும் அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சளும் அதோடு சேர்த்து நான் பெப்பரும் ஆட் பண்ணி அவிச்சிக்கிறேன். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு நான் பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹாட் ஆகின பிறகு அண்ட் பீஃப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பீஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணின பிறகு பீஃப்ட ஹார்ட்னஸ் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் கூட ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக மாட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் பீஃப்ட ஸ்மெல் பர்ஃபெக்டாக வரும் பீஃப் டவலுக்கு. ஸோ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்டட் கலருக்கு வந்த பிறகு நான் இதை ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கொள்கிறேன். பீஃப் சாஃப்டாக தனிக்கும், அதே மாதிரி செவியாகவும் இருக்கும், ஸோ ஹார்ட்னஸ் இருக்காது. ஓகே, ஸோ நான் அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் டோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஆயில் ஆட் பண்ணின பிறகு கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் பீஃப் டோலுக்கு பார்த்திங்கன்னா கார்லிக்கோட ஸ்மெல் பர்ஃபெக்டாக வரும். அதோடு நான் ஒனியன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒனியன் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லைஸாக சாப் பண்ணிக்க வேணும். அதோடு கொஞ்சமாக டொமேட்டோ, உங்களுக்கு வேணும் டொமேட்டோ ஸ்கிப் பண்ணால் வேணும். ஸோ கொஞ்சமாக டொமேட்டோ ஆட் பண்ணி இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒனியன் கொஞ்சமாக வதங்குற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்த பிறகு நான் இதுக்கு சாஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸ்பைசினஸ் கொஞ்சம் கூடிய வேணும்னா அதுக்கு கொஞ்சமாக சோயா சாஸும் ஆட் பண்ணி இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதை ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சில்லி சாஸும் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக உங்களுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணின பிறகு இதுக்கு பீஃப் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி, நான் இதை சொல்ல மறந்துட்டேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதோட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணின பிறகு இது ஒரு 1 மினிட்டுக்கு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி நல்லா ஜூஸி அண்ட் சிவியான பீஃப் டோல் செய்கிறதுக்கு உங்களுக்குமே இது ஈஸியாக இருக்கும், பிக்னஸ் கைடும் கூட. ஸோ இதில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிகினர்ஸ் யார் சரி இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். என் சேனலில் 75% பீப்புள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்குமே இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டவுட்ஸ் சரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி பர்ஃபெக்டான ஜூஸியான பீஃப் டோல் செய்கிறதுக்கு கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எப்படி வந்துச்சுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திப்பேன். ஸோ மறக்காமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.